அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மண்டே. எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸைட்டிங் அப்டேட்ஸோட அதோட சேனலில் வந்து ஓல்ட் மொபைல்ஸ் ஒரு ஓல்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை பழைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீசேல் பண்ணணும்னா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க, OnePlus டிவைஸ் ஒன்று வந்து 15,000 கீழே இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்பிள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புது ஃபீச்சரோடு கொண்டு வர போகிறாங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தலாம், Xiaomi லிஸ்ட் ஆஃப் EOS, அதாவது எண்ட் ஆஃப் சப்போர்ட் டிவைஸ் லிஸ்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸ் அதில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 853ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட், வாட்ஸ்அப் டீம் மறுபடியும் ஒரு புது ஸ்க்ரீன்ஷாட் ரிவீல் பண்ணியிருக்காங்க பீட்டா வெர்ஷனில். இதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போன வாரம் எடிட் பட்டன் பார்த்தோம் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக சேட் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருந்தது. இப்போ ரிவீல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டூ பட்டனும் வர்ற மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அன்டூ பட்டன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை சேட் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சேட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்ஸ் வந்து கீழே உங்களுக்கு பாப்அப் ஆகும், டெலீட் பண்ணதை அன்டூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அன்டூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் ஆன மெசேஜ் வந்து உங்களுக்கு அங்கே இருக்கும். ஸோ இந்த அன்டூ பட்டன்லையும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ரெகுலராக சேட் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். பீட்டா வெர்ஷனில் இருக்குது. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜப்பனீஸ் கம்பெனி Yamaha இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamaha நியோ ஸ்கூட்டர். இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அகைன் ஆல்ரெடி இது குளோபலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் மேனுஃபேக்சரிங் பண்ணி இவங்க யூரோப்பில் இதை லான்ச் பண்ணி அங்கே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கிறதா தெரியுது. ரிவ்யூஸும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. பட் இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் வந்து இது டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ப்ரைஸிங், அதுக்கப்புறம் இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன், இது ரெண்டையுமே ஒர்க் பண்ணி இந்தியாவிலே வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம், இங்கேயே அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Yamaha தரப்புலேருந்தும் Yamaha நியோ இன்னொரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியாவில் வரப்போகுது. ஸ்விக்கி இந்த ஆப் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான். இதில் Swiggy ஒன் மெம்பர்ஷிப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸைட்டிங் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் Swiggy ஒன் மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இனிமேல் வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டட் ரெஸ்டாரண்ட் தான். ஆனால் இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயும் ஒரு சின்ன க்ளாஸ் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரீ டெலிவரி எல்லா ரெஸ்டாரண்ட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கணும். உங்கள் ஏரியாவிலேருந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸில் எந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ டெலிவரி. பில் வேல்யூ, அதாவது ஃபுட் வேல்யூ வந்து 149 ரூபாய் டேக்ஸோடு சேர்த்து இந்த வேல்யூ இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 200 ருபீஸ் இருந்தால் தான் ஃப்ரீ டெலிவரி. இப்போ அதையும் வந்து 50 ரூபா குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸைட்டிங் ஆஃபர் வந்து Swiggy ஒன் மெம்பர்ஷிப் யூஸருக்கு. நீங்கள் ஒருவேளை Swiggy ஒன் மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் தான் பே பண்ணணும் அப்படின்னா 49 ருபீஸ் இருக்குது. 3 மாதத்துக்கு வந்து 299, ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுறீங்கன்னா 899 ருபீஸ் கொடுத்து வந்து நீங்கள் Swiggy ஒன் மெம்பர்ஷிப்பும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் சாம்சங் கேலக்ஸி A13 இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன வாரம் தான் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது லான்ச் ஆகி ஆஃபர்ஸோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் டிசைன் நம்ம பார்த்த மாதிரி தான். A32 எப்படி இருந்தது, கேமரா மாடியூல்லாம் டைரெக்டாக வந்து பேக் பேனலில் ப்ளேஸ் பண்ணி வந்து குவாட் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல் வாட்டர் ட்ராப் நாச்சோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் 50 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப். எஸ், கேமரா நல்லாயிருக்கு. அகைன் 12 GB ரேம் ப்ளஸ் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸோட இங்கே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,999க்கு வாங்குற மாதிரி. A சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்டேட்ஸாக இருக்கட்டும், மற்ற நாக் செக்யூரிட்டி எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்து 12,999 அப்படிங்கிறது இங்கே பெஸ்ட் டீலாக இருக்குது. லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,999. ஸோ இங்கே யாருக்கெல்லாம் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை கொட்டாக் பேங்க், ICICI பேங்க் இல்லைனா SBI கார்டு, ஸோ இந்த 3 கார்டு யூசர்ஸ்க்கு மட்டும் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் A13 இப்போ கேஷ்பேக் ஆஃபர்ஸில் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆப்பிளுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் iPhone 14 சீரிஸ் செப்டம்பரில் இப்போ மாதிரி இவங்க லான்ச் பண்ணுவாங்க. பட் லான்ச்க்கு முன்னாடி நிறைய ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆகுது. இங்கே எக்ஸைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம் வேரியன்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது
இதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் 4GB வரைக்கும் தான் வந்து இவங்க ரேம் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஐஃபோன் 14 சீரிஸ் வந்து பேஸ் வேரியண்ட்டே 6GB ரேமோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் 6GB ரேம் LPDDR4 டெக்னாலஜியோடு இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த LPDDR4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 14 அதாவது லைட்டர் வேரியன்ட் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ஸ்க்கு இருக்கும். அதே ப்ரோ அண்ட் மேக்ஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X டெக்னாலஜியோட வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 6GB அண்ட் LPDDR4Xோட ஐஃபோன் 14 சீரிஸ் வரும் அப்படின்னு தெரியுது. அகைன் வந்து உங்களுக்கு ராம் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கே 256GB இருக்கலாம்னு தெரியுது. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இவங்க WWDC 2022ல் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணுவாங்க. இதையும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். விவோ Y சீரீஸில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. இந்த வாட்டி சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Vivo Y33E. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர்ஸ் இந்தியாவிலே இருக்கும். ஸோ கூடிய விரைவில் இந்தியாவிலேயும் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் Y சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஆஃப்லைன் சென்ட்ரிக் தான். ஏன்னா அங்கே தான் நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 5G டிவைஸாக கொண்டு வந்திருக்காங்க. MediaTek Dimensity 700 இந்த சிப்செட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே 5000 mAh பேட்டரி, கூடவே 13 மெகா பிக்சல் டுவல் கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபின்னு இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 14,999க்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலையும் இந்த ப்ரைஸ்க்கு வந்தால் நல்லா தான் இருக்கும். அதோட விவோடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் X80 சீரீஸ்லையும் இப்போ கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. யாரெல்லாம் HDFC கார்டு யூஸ் பண்ணி வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 22 இந்த மாதம் கடைசி 22 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணலாம். இது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே X80 X80 Pro ரெண்டுமே கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ZS லென்ஸ், இதுக்கப்புறம் வீடியோ போர்ட்ரேட்னு நிறைய எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC கிரெடிட் கார்டில் நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா Vivo X80 Pro இதில் 4000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. அதே Vivo X80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ரெண்டுமே வந்து அஃபிஷியல் வெப்சைட் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. OnePlus இந்தியாவில் பட்ஜெட் கேட்டகரி டிவைஸ் அதுவும் வந்து 13,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இது OnePlus ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்செட் ஆவாங்களா இல்லை சந்தோஷமாக வாங்கலான்னு தெரியல. இது ஒரு ரீபிராண்டட் டிவைஸ் அப்படின்னு தெரியுது. ரீபிராண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OPPO A57 இருக்கு இல்லையா, அதை வந்து சில சேஞ்சஸ் பண்ணி இவங்க கொண்டு வராங்க. சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஸ்கின் அது கலர் OS இல்லாமல் ஆக்சிஜன் OS 12.1ஓட வருது. கேமரா செக்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு 50 மெகா பிக்சல் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறாங்க A57 விட. பட் சிப்செட் வந்து இதுவும் வந்து MediaTek Helio G37 G35ல இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட 5000 mAh பேட்டரின்னு 13,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் OnePlusம் இந்தியாவில் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா தெரியுது. ஸோ நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா இல்லை டிசப்பாயிண்டடாக இருக்கீங்களா? தவறாக OPPO மறுபடியும் உங்களுடைய K சீரீஸுடைய கம்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 4G டிவைஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ K சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் K10 5G டிவைஸ் இந்தியாவில் ஜூன் 8 அன்னைக்கு லான்ச் பண்ணுற மாதிரி டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. SK சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து OPPOவுடைய நல்ல ஃபீச்சர்ஸும் கொடுத்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இவங்க கொண்டு வருவாங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G டிவைஸ் MediaTek Dimensity 810ல் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஃபீச்சர்ஸோட OPPO K10 5G இந்தியாவில் ஜூன் 8 அன்னைக்கு லான்ச் ஆகும். ஃப்ளிப்கார்ட்டில் இதோட லேண்டிங் பேஜில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ கலர் தான் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. ஸோ வந்து ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறது லான்ச் அன்னைக்கு பார்ப்போம். ஸோ அஃபோர்டபுளாக K10 வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். Xiaomi எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இனிமேல் அப்டேட்ஸ் வராது அப்படிங்கிற EOS லிஸ்ட், அதாவது எண்ட் ஆஃப் சப்போர்ட் டிவைஸ் லிஸ்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் தான். பட் இந்த லிஸ்ட்டில் வந்து சில ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலையும் லான்ச் ஆயிருக்கு. ஸோ நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு. பொதுவாக Xiaomi அப்படின்னு சொல்லும்போது வந்து 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா அப்டேட்ஸும் கொடுத்ததுனால இனிமேல் இதுக்கு அப்டேட் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ரெட்மியுடைய 7 சீரீஸில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும். ஸோ இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு இனிமேல் அப்டேட் வராது அப்படின்னு தெரியுது. ரெட்மியுடைய K20 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கும் அப்டேட் வராது. ரெட்மி Y3 இதுக்கும் வந்து அப்டேட் இனிமேல் வராது அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் இருக்குது. இது கூடவே Xiaomiயுடைய டேபும் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த டிவைசஸ்க்குலாம் வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அண்ட் OS அப்டேட் எதுவுமே வராது. அடுத்ததான் இப்போ பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது ஃபீச்சர் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் 2 பண்ணுவோம்.
ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 21,000 mAh. நிறைய பேர் சரியான பதில் சொல்லுங்க. அதில் வின்னர் வந்து திலீப். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.